ஓகே பாருங்க. உங்களுக்கு தொடர்ச்சியான முறையில ரிவிஷன் கிளாஸ் போகுது. 2026 மாணவர்களுக்கு தேர்ட் டேர்முக்குரிய சிலபஸ் நாங்க முழுமையா முடிச்சிட்டோம். கணக்கீட்டின் அறிமுகம், அதுல இருந்து பங்குடைமை நிதி கூற்றுகள் மட்டும் முழுமையா தியரி முடிவடைந்துள்ளது. அப்ப உங்களுக்கு தேர்ட் டேர்ம் எக்ஸாம் வரைக்கும் தேர்ட் டேர்முக்குரிய ரிவிஷனும் பேப்பர் கிளாஸும் தொடர்ச்சியான முறையில நடைபெறும். சரியா? அவங்களோட ஃபர்ஸ்ட் இயர் சிலபஸ் முதல் 10 பாடங்கள் தியரி முடிச்சிட்டோம். அதற்குரிய தியரியும் பயிற்சியும் பார்த்துக்கிறோம். மேலதிகமான பார்ட் 1 பார்ட் 2 விடயங்கள் நடைபெறும். உங்களுக்கு தேர்ட் டைம் எக்ஸாம் வரைக்கும் முழுமையான ரிவிஷனும் பேப்பர் கிளாஸும் தான் நடக்கும். உங்களுக்கு பேப்பர் போட்டிக்கிற குரூப்ல இன்னைக்கு உங்களுக்கு தேர்ச்சி 3 இரட்டை பதிவு இரட்டை விளைவு விதி, அடுத்து தேர்ச்சி 5 கணக்கு எண்ண கருக்கல்ல நாங்க ரிவிஷன் பார்ப்போம். அப்ப குரூப்ல பேப்பர் போட்டிக்கிறேன், எல்லாரும் பேப்பரை பாருங்க. இப்ப இதுல ஜாயின் பண்ண நீங்க தேர்ச்சி 8 படிக்கலாம் அல்லது தேர்ச்சி 10 பங்குடைமை நிதி கூற்றுகள் படிக்கலாம். இப்ப எங்களோட ஜூம் கிளாஸ்ல முழுமையா பாடங்கள் முடிவடைந்துள்ளது. எனவே தேர்ட் டைமுக்குரிய உங்களுக்கு தொண்டமனார் பேப்பர் தேர்ட் டைமுக்குரிய பார்ட் 1 ஏற்கனவே கிளாஸ்ல முடிச்சுட்டோம். இப்ப நாங்க முழுமையா தேர்ட் டைமுக்குரிய ரிவிஷன் பாக்குறோம். எனவே பேப்பரை பாருங்க. தேர்ச்சி 3 கணக்கீட்டு பதிவுகள் இரட்டை பதிவுகளும் இரட்டை விளைவு விதி. அதே தேர்ச்சி 5 கணக்கீட்டு எண்ண கருக்கள் நாங்க ஏற்கனவே படிச்ச விடயங்கள். இந்த 2 பாடங்களும் உங்களுக்கு நோட்ஸ் மட்டும்தான் காணப்படுது. உங்களுக்கு தேர்ச்சி 5 கணக்கீட்டு எண்ண கருக்கள் முழுமையாக நோட்ஸை மட்டும் உள்ளடக்கியது. மொத்தம் 13 கணக்கீட்டு எண்ண கருக்கள் காணப்படுது. அது கணக்கீட்டுல எப்படி பயன்படுத்தப்படும், எப்படி பிரயோகிக்கப்படும், அது மட்டும் தெரிஞ்சுக்கொள்ளணும். அதே போல இரட்டை பதிவு மற்றும் இரட்டை விளைவு விதி அதுவும் உங்களுக்கு முழுமையா நோட்ஸ் பாடம் தான். பார்ட் 1ல இடம்பெறக்கூடியது. வணிகத்துல இடம்பெறக்கூடிய கொடுக்கல் வாங்கலுக்கான இரட்டை பதிவு, அந்த நாட்குறிப்பு பதிவுகள் தேவையான விடயம். அடுத்தது உங்களுக்கு நிதி கூற்றுக்களின் மூலகங்கள் படிச்சுப்பீங்க. சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை, வருமானம், செலவு. அதற்குரிய இரட்டை விளைவு விதி அதிகரிச்சா நாங்க எப்படி பதிவு செய்வோம், குறைவடைஞ்சா எப்படி பதிவு செய்வோம், அதை அடிப்படையா கொண்டு நாங்க இந்த பேப்பரை பார்ப்போம். எனவே முதலாவது வினாவை பாருங்க. அவ்வளவு தேர்ச்சி 3ல இருந்து முதலாவது வினா போடப்படுகிறது பாருங்க. பின்வரும் கணக்கு வகைகள் ஒவ்வொன்றும் அதிகரித்தலுக்கான இரட்டை விளைவை சரியாக கொண்டமைந்த விடையை தெரிவு செய்க. உங்களுக்கு கீழே சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை, வருமானம் தரப்பட்டு அதுல அதிகரித்தலுக்கு சரியான இரட்டை விளைவை காட்டுற விடையை தெரிவு செய்யலாம். சரியா? இப்ப நாங்க பார்ப்போம். தேர்ச்சி 3ல நீங்க படிச்சீங்க நிதி கூற்றுக்களின் மூலகங்கள், நிதி கூற்றுக்கள்ற மூலகங்கள் அல்லது கணக்குகள்னு படிச்சுக்கிறோம். பேரேட்டு கணக்குகள் அல்லது கணக்குகள் அல்லது நிதி கூற்றுக்கள்ற மூலகங்கள்ட்ட படிச்சுக்கிறோம். முதலாவது சொத்துக்கள், உரிமையாண்மை, வருமானம், பொறுப்புகள், இறுதியா நாங்க படிச்சது செலவுகள். சரியா? நிதி கூற்றுக்கள்ற மூலகங்கள் அல்லது பேரேட்டு கணக்குகள் அல்லது கணக்குகள் படிக்கிறோம். 5 விடயங்கள்: சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை, வருமானம், செலவுகள். இதுல முக்கியமான விடயம், இதுல இறுதி மீதி எவ்வாறு காணப்படும், இறுதி மீதி எவ்வாறு காணப்படும், அடுத்தது அதிகரிச்சா நாங்க எங்கிட்ட பதிவு செய்யணும், குறைவடைஞ்சா எங்கிட்ட பதிவு செய்யணும். இது முக்கியமான விடயம். உங்களுக்கு இந்த இரட்டை விளைவு விதியை வச்சுதான் உங்களுக்கு இரட்டை பதிவுகள் உருவாக்கப்படுது. அடுத்து பகுதி 1ல இரட்டை விளைவு விதியை வச்சு உங்களுக்கு வினாக்கள் கேட்கப்படுது. எனவே நாங்க தெளிவான முறையில எழுதி கொள்ளுவோம். இதுல பாருங்க, முதலாவது சொத்துக்களும் செலவுகளும், சொத்துக்களும் செலவுகளும் எப்பொழுதும் வரவு மீதியாக காணப்படும்.
அதாவது அதிகரித்தால் வரவு மீதி, குறைவடைந்தால் செலவு மீதி. சொத்துக்களும் செலவுகளும் எப்பொழுதும் வரவு மீதி. அது அதிகரிச்சா அதே மீதியில நாங்க பதிவு செய்யணும், வரவு மீதியில. குறைவடைந்தா செலவு மீதியில பதிவு செய்யணும். இரண்டாவது பாருங்க, பொறுப்புக்கள், உரிமையாண்மை, வருமானம். இது சாதாரண மீதி, செலவு மீதியாக காணப்படும். அப்ப பொறுப்போ உரிமையோ வருமானமோ அதிகரிச்சா நாங்க எங்கிட்ட பதிவு செய்யறது? அதுல சாதக மீதி, சாதகமான மீதி, சாதாரண மீதியில வைக்கணும். செலவு மீதியில பதிவு செய்யணும். குறைவடைஞ்சா வரவுல பதிவு செய்யணும். அப்ப இது முக்கியமான விடயம். நிதி கூற்றுக்கள்ற மூலகங்கள் அல்லது கணக்குகள் அல்லது பேரேட்டு கணக்குகள் 5 விடயங்களை உள்ளடக்கியது. சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை, வருமானம், செலவுகள். இதுல பாருங்க, சொத்துக்களும் செலவுகளும் எப்பொழுதும் வரவு மீதியை கொண்டு காணப்படும். அப்ப சொத்தும் செலவும் அதிகரிக்கணும்டா வரவுல பதிவு செய்வோம், குறைவடைஞ்சா செலவுல பதிவு செய்வோம். அதே போல பொறுப்புகள், உரிமையாண்மை, வருமானம் சாதாரண மீதி, செலவு மீதியாக காணப்படும். அதிகரிச்சா செலவு, குறைவடைஞ்சா வரவு. இதை முதலாவது நோட் பண்ணி கொள்ளுங்க. அப்ப எல்லாரும் முதலாவது இதை எழுதி கொள்ளுங்க. இப்ப நாங்க ஆன்சருக்கு போவோம். இது முக்கியமான விடயம். உங்களுக்கு தேர்ச்சி 3ல இரட்டை விளைவு விதி, அதோட தொடர்பான விடயம். பகுதி 1ல கூடுதலான வினாக்கள் கேட்கப்படும் இந்த சிறிய கான்செப்டை வச்சு. எனவே எல்லாரும் எழுதிக்கோங்க. உங்களுக்கு பகுதி 1 வினாக்கள் தரப்படி, அடுத்து பார்ட் 2 இரண்டா பிரிச்சு தரப்படி. தேர்ச்சி 3 சொல்றது பகுதி 1ல மட்டும்தான் வரும். இதுல பிரிவு அடிப்படையில மாதிரி வினாக்கள் போடப்பட்டுச்சு. சரியா? பல்தேர்வு வினா, எம்சிக்யூவும் தரப்பட்டுச்சு. அடுத்து எழுதக்கூடிய மாதிரியும் தரப்படி. எல்லாரும் இதை எழுதிட்டு செட்ல போடுங்க. ஆன்சருக்கு போகும். சொத்துக்களும் செலவுகளும் எப்பொழுதும் வரவு மீதியாக காணப்படும். பொறுப்புகள், உரிமையாண்மை, வருமானம் எப்பொழுதும் செலவு மீதியாக காணப்படும். ஒரு வரவு மீதியாக காணப்படக்கூடிய விடயம் அதிகரிக்கணுமா இருந்தா அதே வரவுல வைங்க, குறைவடையணும்டா செலவுல வைங்க. அதே போல பொறுப்புகள், உரிமையாண்மை, வருமானம் செலவு மீதியாக காணப்படும். அது அதிகரிக்கணும்டா செலவுல வைங்க, குறைவடையணும்டா வரவுல பதிவு செய்யும். இது மிக முக்கியமானது. எல்லாரும் எழுதிட்டு கிளியர்னா செட்ல போடுங்க. எனவே முதலாவது வினாவை பாருங்க. பின்வரும் கணக்கு வகைகள் ஒவ்வொன்றும் அதிகரித்தலுக்கான இரட்டை விளைவை சரியாக கொண்டமைந்த விடையை தெரிவு செய்க. அப்ப முதலாவது கேள்விக்கு நீங்களே ஆன்சர் பண்ணிக்கோங்க. பின்வரும் கணக்கு வகைகள் ஒவ்வொன்றும் அதிகரித்தலுக்கான இரட்டை விளைவை சரியாக கொண்டமைந்த விடையை தெரிவு செய்க. அப்ப முதலாவது வினா என்ன ஆன்சர் வரும்? அப்ப முதலாவது வினா என்ன ஆன்சர் வரும்? அதிகரித்தல் மட்டும்தான் கேட்கப்பட்டது. அப்ப அதிகரித்தல பாருங்க, சொத்துக்களும் செலவுகளும் அதிகரிச்சா வரவுல பதிவு செய்யணும். பொறுப்புகள், உரிமையாண்மை, வருமானம் அதிகரிச்சா செலவுல பதிவு செய்யணும். அதுல கேட்கப்பட்ட வினா இந்த கணக்கு வகைகள் அதிகரிச்சா எங்கிட்டு பதிவு செய்யணும். அப்ப சொத்தும் செலவும் வரவுண்டு வரணும், பொறுப்பு, உரிமை, வருமானம் செலவுண்டு வரணும். அப்ப பேப்பர்ல பாருங்க, சொத்தும் செலவும் வரவு மீதின்னு வரணும். அடுத்து அதிகரித்தல் செலவு பக்கம், பொறுப்பு, உரிமை, வருமானம் வரணும். எனவே ஆன்சரை பாருங்க, மூன்றாவது அதுல தரப்பட்டி பாருங்க. மூன்றாவது ஆன்சரை பாருங்க, சொத்து, செலவு, மூலதனம், வருமானம், பொறுப்பு. இங்க மூலதனம் சொல்றது உரிமையாண்மை. எனவே முதலாவதுக்கு ஆன்சர் மூன்றாவது. சரியா? உங்களுக்கு தேவையான ஷார்ட் நோட்ஸும் விளக்கமும் ஆன்சரும் பாத்தீங்க. அப்ப இந்த சிறிய தியரிய வச்சு, சிறிய கான்செப்ட வச்சு உங்களுக்கு சொத்துக்கள், பொறுப்புகள்ற மீதிகளை ஆன்சர் பண்ணலாம். அடுத்து சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை, வருமானம், செலவு இதை அதிகரிச்சா குறைவடைஞ்சா எப்படின்னா ஆன்சர் பண்ணலாம். எனவே முதலாவதுக்கு ஆன்சர் மூன்றாவது. இப்ப நாங்க அடுத்ததுக்கு போவோம். எல்லாரும் கிளியரா செட்ல போடும்.
அடுத்து இரண்டாவது வினா பாருங்க. இரண்டாவது வினா இப்ப நாங்க படிச்ச விடயம் உங்களுக்கு இரண்டாவது வினாவும் தேர்ச்சி 3ல இருந்து போடப்பட்டீங்க. தேர்ச்சி 1லயும் நீங்க படிச்ச விடயம் பின் வருவனவற்றுள் நிதி கூற்றுக்களின் மூலகங்களை கொண்டமைந்த விடையை தெரிவு செய்க. சரியா? பின் வருவனவற்றுள் நிதி கூற்றுக்களின் மூலகங்களை கொண்டமைந்த விடையை தெரிவு செய்யன்னு சொல்லி. எனவே முக்கியமான விடயம் நோட் பண்ணிக் கொள்வோம். தலைப்பு போட்டுக்கோங்க. நிதி கூற்றுக்களின் மூலகங்கள், நிதி கூற்றுக்களின் மூலகங்கள் அல்லது நிதி கூற்றுக்களின் அடிப்படைகள், நிதி கூற்றுக்களின் மூலகங்கள் அல்லது நிதி கூற்றுக்களின் அடிப்படைகள் அல்லது நிதி கூற்றுக்கள மாறிகள் அல்லது கணக்கு வகைகள் சொல்லுவோம். நிதி கூற்றுக்களின் மூலகங்கள் சொல்லலாம், அடிப்படைகள் சொல்லலாம், மாறிகள் சொல்லலாம் அல்லது கணக்கு வகைகள் சொல்லுவோம். இது 5 விடயங்கள் காணப்படுது. முதலாவது சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை, வருமானம், இறுதியா செலவு. உங்களுக்கு எந்த பேப்பர் போடுவான்னு தெரியாது. உங்களுக்கு டேர்ம் எக்ஸாம்ல இதுல பாருங்க, டேர்ம் எக்ஸாம்ல சீட்ஸ் பேப்பர் செய்யலாம் அல்லது தொண்டமான பேப்பர் செய்யலாம் அல்லது ஒவ்வொரு மாகாண பேப்பர் செய்யலாம். எனவே ஒவ்வொரு பேப்பர்ல ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க. எனவே சால விடயங்களையும் படிச்சாதான் நீங்க இலகுவா ஆன்சர் பண்ணலாம். நிதி கூற்றுக்கள மூலகங்கள் சொல்றது ஒரு விஷயம். எனவே நிதி கூற்றுக்கள அடிப்படைகள், மாறிகள், கணக்கீட்டு வகைகள் எல்லாம் ஒரே விடயம். எனவே இந்த 5 விடயங்களையும் எழுதிக்கோங்க. நிதி கூற்றுக்கள மூலகங்கள்ல சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை, வருமானம், செலவுகள். அடுத்த விடயத்துக்கு போவோம். முக்கியமானது நிதி கூற்றுக்களின் கூறுகள் அல்லது கணக்கீட்டு வெளியீடுகள் ஒரு விஷயம். ஒரு கணக்கீட்டுல 2 விடயங்கள் வரும். அந்த 2 விடயங்களையும் வேறுபட்ட முறையில படிச்சு கொள்ளணும். முதலாவது நிதி கூற்றுகள மூலகங்கள், அடிப்படைகள், மாறிகள் அல்லது கணக்குகள்னு சொல்லுவோம். இரண்டாவது விடயம் நிதி கூற்றுக்களின் கூறுகள் அல்லது கணக்கீட்டு வெளியீடுகள்னு சொல்லுவோம். இந்த 2 விடயங்களையும் 5 விடயம் காணப்படுது. சரியா? அப்ப நிதி கூற்றுக்கள மூலகங்கள் சொன்னது வேறுபட்ட விடயம், நிதி கூற்றுக்கள கூறுகள் சொல்றது வேறுபட்ட விடயம். இது ரெண்டையும் நாங்க தனிப்பட்ட முறையில படிக்கணும். அப்ப முதலாவது எல்லாருக்கும் கிளியர். சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை, வருமானம், செலவு. அதை நாங்க நிதி கூற்றுக்கள மூலகங்கள் சொல்லுவோம் அல்லது அடிப்படைகள், மாறிகள் அல்லது கணக்கீட்டு வகை அப்படி நாங்க சொல்லுவோம். இரண்டாவது பாருங்க, நிதி கூற்றுக்களின் கூறுகள் அல்லது கணக்கீட்டு வெளியீடுகள் அல்லது பொது நோக்கம் கொண்ட நிதி கூற்றுக்கள் சொல்லுவோம். பொது நோக்கம் கொண்ட நிதி கூற்றுக்கள். இந்த 5 விடயங்களையும் நாங்க பார்ப்போம். முதலாவது வருமான கூற்று, இரண்டாவது நிதி நிலைமை கூற்று, உரிமையாண்மை மாற்றல் கூற்று, அடுத்து நான்காவது காசு பாய்ச்சல் கூற்று, அடுத்து இறுதியா நாங்க பார்ப்போம் கணக்கீட்டு கொள்கைகளும் குறிப்புகளும். அப்ப நீங்க தேர்ச்சி 1ல படிச்சுப்பீங்க. நிதி கணக்கேற்ற வெளியீடுகள் அல்லது நிதி கூற்றுக்கள கூறுகள் அல்லது பொது நோக்கம் கொண்ட நிதி கூற்றுக்கள் நாங்க படிப்போம். அல்லது நோமலா நிதி கூற்றுக்கள் படிப்போம். இந்த 5 விடயங்கள் வருமான கூற்று, நிதி நிலைமை கூற்று, உரிமையாண்மை மாற்றல் கூற்று, காசு பாய்ச்சல் கூற்று, இறுதியா பார்ப்போம் கணக்கீட்டு கொள்கைகளும் குறிப்புகள். அப்ப இந்த 2 விடயங்களையும் வேறுபட்ட முறையில
தெளிவான முறையில படிச்சு வச்சுக்கோங்க. மூலகங்கள்னு சொல்றது வேறு, கூறுகள்னு சொல்றது வேறு. இது ரெண்டையும் எழுதி கொள்ளுங்க. இப்ப உங்களுக்கு டைரக்டா நேரடியா எப்படி வகுப்புகள் நடைபெறுமோ அதே முறையில தான் ஜூம் மீட்டினூடாக கிளாஸ் நடைபெறுது. எனவே புதுசா ஜாயின் பண்ண மாணவர்கள் அல்லது பழைய மாணவர்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. டவுட் இருந்தா கேளுங்க. சரியா? உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கேட்டு படிச்சுக்கோங்க. சொல்லித்தர விடயங்கள் கிளியரா செட்ல போடுங்க. அப்ப இந்த கூறுகளும் கணக்கீட்டு மூலகங்கள் இது ரெண்டும் கிளியரான செட்ல போடுங்க. இப்ப நாங்க இரண்டாவது வினாவுக்கு போவோம். எல்லாருக்கும் கிளியரா செட்ல போடுங்க. நாங்க இரண்டாவது வினாட ஆன்சருக்கு போவோம். சரி, ஓகே. இப்ப ஆன்சருக்கு போவோம். இதுல பாருங்க, உங்களுக்கு ஏபிசிடின்னு தரப்படி நிதி கூற்றுக்கள்ற மூலகங்கள்னு கேட்டு ஏபிசிடி தரப்படி. இப்ப நம்ம தெளிவான முறையில படிச்சிட்டோம். நிதி கூற்றுக்கள்ற மூலகங்கள்ட சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை, வருமானம், செலவுகள். எனவே எத்தனாவது ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். சொத்து, செலவு, மூலதனம், வருமானம், பொறுப்பு. எனவே இரண்டாவது ஆன்சர். சரியா? சரியான ஆன்சர் பி, இரண்டாவது. இதுல பாருங்க, ஏபிசிடின்னு தரப்படி அந்த ஏபிசிடின்னு தரப்பட்ட விடயங்கள் தான் விளக்கங்களை சொல்லித்தாரு. இதுல என்னென்ன விடயங்களை தரப்படுகிறது உங்களுக்கு நார்மலா நிதி கூற்றுகள மூலங்களை மட்டும் பார்க்காம அதுல ஏபிசிடில என்னென்ன தரப்பட்டீங்கன்னு சொல்லித்தாரு. எனவே முதலாவது பாருங்க, ஏ வருமான கூற்று, நிதிநிலைமை கூற்று, உரிமையாண்மை மாற்றல் கூற்று, காசு பாய்ச்சல் கூற்று. அப்ப இந்த விடயங்கள் நாங்க படிச்சிட்டோம். நிதி கூற்றுக்கள் அல்லது நிதி கூற்றுக்கள் கூறுகள்னு சொன்னேன். எனவே ஏண்டு போட்டு நோட் பண்ணிக்கோங்க. நிதி கூற்றுக்களின் கூறுகள், நிதி கூற்றுக்களின் கூறுகள் அல்லது பொது நோக்கம் கொண்ட நிதி கூற்றுக்கள் அல்லது கணக்கீட்டு வெளியீடுகள், நிதி கணக்கீட்டு வெளியீடுகள் எல்லா மாதிரியும் சொல்லலாம். இரண்டாவது பாருங்க, இரண்டாவது சொத்துக்கள் பொறுப்புகள் தரப்படி. எனவே நிதி கூற்றுகள் மூலங்கள், அதுதான் சரியான ஆன்சர். அடுத்து சிய பாருங்க, பொருத்தமானது, சான்றுபடுத்தக்கூடியது, விளங்கிக் கொள்ளக்கூடியது, காலத்திற்கு பொருத்தமானது. இதுல தரப்பட்ட விடயம் தேர்ச்சி 11ல படிக்கக்கூடிய விடயம். இந்த சீல தரப்பட்டது தேர்ச்சி 11ல படிக்கக்கூடியது. சரியா? கணக்கீட்டு தகவலின் குணாதிசயம், கணக்கீட்டு தகவல்ற பண்புகள படிப்போம். அப்ப இதுல தரப்பட்ட விடயம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க, பின்னுக்கு நாம படிச்சு கொள்வோம். கணக்கீட்டு தகவல்ற பண்புகளை ரெண்டாக வகைப்படுத்துவோம். அடிப்படை பண்பு, விருத்தி செய்யக்கூடிய பண்பு. எனவே இதுல தரப்பட்ட ஆன்சர் சீல தரப்பட்ட விடயம் பொருத்தமானது, சான்றுபடுத்தக்கூடியது, விளங்கிக் கொள்ளக்கூடியது, காலத்திற்கு பொருத்தமானது. அப்ப இதுல உங்களுக்கு சீல தரப்பட்ட விடயம் அடிப்படை பண்பும் தரப்படி, விருத்தி செய்யக்கூடிய பண்பும் தரப்படி. எனவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கணக்கீட்டு தகவலின் பண்புகள், கணக்கீட்டு தகவலின் பண்புகள் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து டிய பாருங்க, அடிப்படை தர ரீதியான பண்பு, மேம்படுத்தக்கூடிய பண்பு.
அப்ப அடிப்படை பண்பு மேம்படுத்தக்கூடிய பண்பு, அதுக்கு கீழே தான் பொருத்தமான தன்மை, விருத்தி, அடுத்தது விளங்கி கொள்ளக்கூடியது, சான்றுபடுத்தக்கூடியது வரும். அப்ப கீழே தலைப்புகளை தந்திக்கிறான், சீல உங்களுக்கு கூறுகளை தந்திக்கிறான். சரியா? அப்ப சியும் டியும் ஒரே விடயம். எனவே டிக்கு போட்டுக்கோங்க. அதே விஷயம் கணக்கீட்டு தகவலின் பண்புகள். கணக்கீட்டு தகவல்ற பண்பை தான் நம்ம ரெண்டா வகைப்படுத்துவோம். தெரிச்சு 11ல படிப்போம். நார்மலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடிப்படை தர ரீதியான பண்பு, விருத்தி செய்யக்கூடிய அல்லது மேம்படுத்தக்கூடிய பண்புன்னு சொல்லுவோம். அடிப்படை பண்புக்குள்ள ரெண்டு விஷயம் வரும். பொருத்தமான தன்மையும் உண்மையான பிரதிநிதித்துவம். மேம்படுத்தக்கூடிய பண்புகள் 4 விடயங்கள் வரும். விளங்கி கொள்ளக்கூடியது, சான்றுபடுத்தக்கூடியது, காலத்திற்கு பொருத்தமானது, அப்படி வரும். எனவே இதுல அடிப்படை பண்பு மேம்படுத்தக்கூடிய பண்பு தந்தாலும் அது கணக்கீட்டு தகவல்ற பண்புகள். அப்படி இல்லையா அதுல கூறுகள் தந்தாலும் அது கணக்கீட்டு தகவல்ற பண்புகள். ஓகே, அடுத்து ஈய பாருங்க. நிதி கணக்கீடு, முகாமை கணக்கீடு தரப்படி. அப்ப அது என்ன சொல்லப்படுகிறது? கணக்கீட்டிட வகைப்படுத்தல். எனவே ஈக்கி போடுங்க கணக்கீட்டின் வகை. சரியா? அப்ப முதல் 2 வினாக்களை பாத்துக்கிறோம். முதலாவது வினால சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை, வருமானம், செலவு, எண்ண மீதிகள் அதிகரிச்சா எப்படி பதிவு செய்யறது, குறைவடைஞ்சா எப்படி பதிவு செய்யறது. இரண்டாவது வினாவில பார்த்தோம், மிக முக்கியமான கன்செப்ட் நிதி கூற்றுகள மூலகங்கள், அடிப்படைகள்னா என்னன்னு பாக்குறோம். அடுத்து நிதி கூற்றுக்களின் கூறுகள்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கு பிறகு இரண்டாவது ஆன்சரை பார்த்தோம். இரண்டாவது பி வரும். அடுத்து ஏபிசிடி தரப்பட்ட ஒவ்வொரு விடயங்களும் என்னென்ன விடயங்கள் விளக்கானமான முறையில சொல்லி தந்திருக்கேன். ஓகே, அப்ப இதுவரைக்கும் பார்த்த விடயங்கள் எல்லாருக்கும் கிளியர் தான், செட்ல போடுங்க. அடுத்த விடயத்துக்கு போகும். ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போவோம். முதல் 2 வினாக்களும் தேர்ச்சி 3ல போடப்பட்டது. அடுத்ததுக்கு போவோம். அடுத்து 3வது வினாவை பாருங்க. தேர்ச்சி 5 கணக்கீட்டு எண்ண கருக்கள். மிக இலகுவான பாடம். கணக்கீட்டு எண்ண கருக்கள் படிச்சுப்பீங்க. மொத்தம் 13 கணக்கீட்டு எண்ண கருக்கள் காணப்படுது. உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்ல 2 அல்லது 3 வினாக்கள் வரும். 50க்கு 2 அல்லது 3 புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி வரும். அப்ப கணக்கீட்டு எண்ண கருக்கள், அது கணக்கீட்டு எண்ண கருக்கள்ல வணிக அழகுசார் எண்ணக்கருல இருந்து வெளிப்படுத்தல் எண்ணக்கரு மட்டும் படிச்சுப்பீங்க. அப்ப அந்த ஒவ்வொரு கணக்கீட்டு எண்ணக்கருக்கள்ற விளக்கங்கள் நமக்கு தேவையில்லை. அந்த கணக்கீட்டு எண்ணக்கருக்கள் எப்படி பயன்படுத்தப்படும், கணக்கீட்டுல பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள், அது மட்டும் தெரிஞ்சிருந்தா நீங்க பார்ட் 1ல இலகுவான முறையில ஆன்சர் பண்ணலாம். கணக்கீட்டு எண்ணக்கருக்கள் உங்களுக்கு MCQல வரலாம். பல் தேர்வு வினா 5 ஆன்சர் தருவாங்க. அதனால சரியான ஆன்சரை தெரிவு செய்யணும். அப்படி இல்லையா உங்களுக்கு கூற்றும் கேள்வி தரும். உண்மையா பொய்யா அல்லது சரியா பிழையான்னு நீங்க போடணும். அடுத்தது பொருத்தமான கணக்கீட்டு எண்ண கருக்களை எழுத சொல்லுவாங்க. உரிமையாளரும் வணிகமும் தனிப்பட்ட அலகுகளாக கருதப்படும். பொருத்தமான கணக்கீட்டு எண்ண கரு எழுத வரும். சரியா? இப்படி உங்களுக்கு கணக்கீட்டு எண்ண கருக்கள் பல முறைகள்ல கேட்கப்படலாம். எனவே 3வது பாருங்க. இந்த 3வது வினா 2019ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல இடம்பெற்ற விடயம். பின்வருவனவற்றுள் எது சாதாரண பங்குதாரர்களுக்கு வழங்கிய பங்கிலாபங்களை நிறுத்தி வைத்த வருவாயிலிருந்து கழிப்பனவாக காட்டுவதற்கான அடிப்படையை வழங்குகின்றது. ஓகே, இதுல சொல்லப்பட்ட விடயத்துல நாங்க எல்லாத்தையும் எடுக்க தேவையில்லை. நிறுத்தி வைத்த வருவாய், நிறுத்தி வைத்த வருவாயில
பங்கு லாபத்தை நாங்க கழிக்கிறோமா, நிறுத்தி வைத்த வருவாயில பங்கு லாபம் கழிக்கிறோமா, இதுக்கு சரியான என்ன கரு என்னன்னு கேட்கப்பட்டு 2019ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர். அடுத்த விடயம், இப்ப கணக்கு டென்னக்கரு தியரி கிளாஸ்ல ஜாயின் பண்ண மாணவர்களுக்கு தெரியும், இந்த விடயங்கள் உங்களுக்கு கணக்கு டென்னக்கருல தெளிவான முறையில படி தந்துகிறேன். இதே விடயம் நம்ம பயிற்சிகள் பார்த்தீங்க, சரியா? சொல்லித்தார். முதலாவது பாருங்க, வணிக அழகுசார் என்ன கரு. வணிக அழகுசார் என்ன கருன்னு சொல்றது பிரதானமான விடயம். நிறுவனம் சொல்றது வேறுபட்ட அழகாக காணப்படும், காணப்படக்கூடிய உரிமையாளர் சொல்றது வேறுபட்ட அழகாக காணப்படும். அப்ப உரிமையாளரும் நிறுவனமும் தனிப்பட்ட அலகுகள், அதாவது வேறுபட்ட அலகுகளாக கருதப்படும். இந்த உரிமையாளர் என்று சொல்றது ஒரு தனிப்பட்ட அலகு, நிறுவனம் என்று சொல்றது தனிப்பட்ட அலகு. எனவே நிதி கூற்றுக்கள் அல்லது கணக்குகளானது உரிமையாளரும் நிறுவனமும் தனிப்பட்ட அலகு என கருதி தயாரிக்கப்படும். இதை நாங்க சொல்லுவோம் வணிக அலகுசார் என்ன கரு, சரியா? உரிமையாளர் சொல்றது தனிப்பட்ட அலகு, நிறுவனம் சொல்றது தனிப்பட்ட அலகு. இந்த இரண்டு விடயங்களும் வேறுபட்ட அல்லது தனிப்பட்ட அலகுகள் கருதித்தான் நாங்க கணக்குகளை தயாரிக்கிறோம். அப்படி கணக்குகளை தயாரிக்கிறதுக்கு அடிப்படையான என்ன கரு, வணிக அலகுசார் என்ன கரு. இதுல பாருங்க, பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை வச்சுதான் உங்களுக்கு வினாக்கள் கேட்கப்படுது. முதலாவது அதுல சொன்ன மாதிரி உரிமையாளரும் நிறுவனம் தனிப்பட்ட அலகுகளாக கருதப்படும்டா வணிக அலகுசார் என்ன கரு. இரண்டாவது, நாங்க தயாரிக்கிற நிதி கூற்றுக்கள், அந்த நிதி கூற்றுக்கள்ல வணிகத்தின் பெயரை குறிப்பிடுதல். நாங்க தயாரிக்கிற நிதி கூற்றுக்கள்ல வணிகத்தின் பெயரை குறிப்பிட்டா வணிக அலகுசார் என்ன கரு. தம்பிங்க பாருங்க, தங்கச்சி பாருங்க, உரிமையாளர் சொல்றது வேறு, நிறுவனம் சொல்றது வேறு. எனவே நிதி கூற்றுக்கள்ல வணிகத்துல பெயரை குறிப்பிடுறோம். எனவே வணிக அலகுசார் என்ன கரு. அடுத்த மூன்றாவது, உரிமையாண்மை தொடர்பான சீராக்கங்களை பதிவு செஞ்சா அது வணிக அலகுசார் என்ன கரு. நீங்க உரிமையாண்மை தொடர்பான சீராக்கங்களை தனிய காட்டுனா வணிக அலகுசார் என்ன கரு. இதுக்கு உதாரணம் சொல்லித்தார். முதலாவது, ஒரு தனியுடைமை வணிகமாக காணப்படலாம். ஒரு உரிமையாளர் காணப்படுறாங்க, இங்க வணிகாளர் சார் எப்படி காணப்படும்டா பற்றுக்கள், மூலதனம், மேலதிக மூலதனம், வருமானம், செலவுகள் உரிமையாண்மையில சீராக்கம் செய்யப்படும். பற்றுக்கள் உரிமையாண்மையில சீராக்கம் செய்யப்படும். அடுத்து மூலதனம், மேலதிக மூலதனம், வருமானங்கள், செலவுகள் உரிமையாண்மையில சீராக்கம் செய்யப்படும். இப்ப உரிமையில சீராக்கம் செஞ்சா அது வணிக அலகுசார். எனவே அலகுசார் என்ன கருன்னு சொல்லுவோம். ஏன்னா உரிமையாளர் தனிப்பட்ட அலகு, எனவே உரிமையாண்மை தொடர்பான சீராக்கம் வணிக அலகுசார் என்ன கரு. எனவே அதுக்கு உதாரணம் தான் தனியுடைமை வணிகம் தந்தா பற்றுக்கள், மூலதனம், மேலதிக மூலதனம் எல்லாம் உரிமையில பதிவு செய்யறது. அடுத்து நீங்க படிச்சுப்பீங்க பங்குடைமை. பங்குடைமைன்னு தரப்பட்டா பங்குடைமையில உரிமையாண்மை கணக்குன்னு சொல்றது ரெண்டு விடயங்கள். முதலாவது நடைமுறை கணக்கு, இரண்டாவது மூலதன கணக்கு. அப்ப நடைமுறை கணக்குல மூலதன கணக்குல ஏதாவது பதிவு செய்யப்பட்டால் அது வணிக அலகுசார் என்ன கரு. ஆனா நடைமுறை கணக்கு மூலதன கணக்கையும் நாம சொல்லுவோம் உரிமையாண்மை என்று சொல்லுவோம். இந்த சால விடயங்களையும் கூட்டினா உரிமை என்று சொல்லுவோம். அப்ப உரிமையில சீராக்கம் செஞ்சா வணிக அலகுசார் என்ன கரு. அது தனியுடைமைண்டா இந்த அடிப்படையில வரும், பங்குடைமைண்டா நடைமுறை கணக்கு மூலதன கணக்கு பதிவு செய்யறதுல வரும். இறுதியா பாருங்க, கம்பெனி. தேர்ச்சி 12ல படிப்பீங்க, மிக முக்கியமான தேர்ச்சி. அப்ப கம்பெனில வரக்கூடிய விடயம் தான் இந்த கம்பெனில காணப்படக்கூடிய உரிமையாளர், அவங்கள நாங்க சொல்லுவோம் பங்குதாரர். அந்த பங்குதாரர் கம்பெனில காணப்படக்கூடிய உரிமையாளருக்கு வழங்குற இலாபத்தை சொல்லுவோம் பங்கு லாபம் அல்லது பங்கு லாபம் சொல்லுவோம். இந்த பங்கு லாபத்தை நாங்க எங்க பதிவு செய்யறதுன்னா இந்த கம்பெனியில உரிமையில பதிவு செய்யணும். அதாவது கம்பெனியில உரிமையாக காணப்படக்கூடிய ஒரு விடயம் தான் நிறுத்தி வைத்த வருவாய். நிறுத்தி வைத்த வருவாய் பங்கு லாபம் கழிக்கப்பட சொல்றதும் வணிக அலகுசார் என்ன கரு.
இது கிளியரா? இப்ப நீங்க தனித்தனிய தெளிவான முறையில கிளியரா விலகி வச்சு கொள்ளணும். சரியா? அப்ப தனி உடைமைண்டா எப்படி வரும்? பங்குடைமைண்டா கம்பெனில எப்படி வரும்? இது எல்லாம் என்னத்த சொல்றது? உரிமையில சீராக்கம் செய்யக்கூடிய விடயம் சொல்லப்படுது. சரியா? அப்போ வணிக அழகுசார் என்ன கரு? நிறுவனம் வேறு, உரிமையாளர் வேறு என கருதி நிதி கூற்றுக்கள் தயாரித்தல். நிதி கூற்றுக்கள் தயாரிக்கும் போது வணிகத்திட பெயரை குறிப்பிடுதல். உரிமையாண்மை தொடர்பான சீராக்கம், தனியுடைமைண்டா பற்றுக்கள், மூலதனம், மேலதிக மூலதனம், வருமானம், செலவு பதிவு செய்யப்படல். பங்குடைமைண்டா நடைமுறை கணக்கு, மூலதன கணக்குல பதிவு செய்யப்படல். அடுத்தது கம்பெனிண்டா ஒரே ஒரு விடயம் சொல்லுவான், பங்கு லாபம் நிறுத்தி வைத்த வருவாயில பதிவு செய்யப்பட்டது. 2019ஆம் ஆண்டு பாஸ் பேர். அடுத்த விடயம் கணக்கீட்டு சமன்பாட்டுல உரிமையாண்மையை தனியே காட்டுதல். சொத்துக்கள் சமன் உரிமையாண்மை சக பொறுப்புகள். கணக்கீட்டு சமன்பாட்டுல உரிமையை தனியா காட்டினா அது வணிக அழகுசார் என்ன கரும். இப்போ வணிக அழகுசார் என்ன கரும்டா இந்த 4 விடயங்களை அடிப்படையாக கொண்டுதான் உங்களுக்கு வினாக்கள் போடப்படும். இப்ப நீங்க வினாக்குவாங்க. 3வது பின் வருவனவற்றுள் சாதாரண பங்குதாரர்களுக்கு வழங்கிய பங்கிலாபங்களை நிறுத்தி வைத்த வருவாயில் கழிப்பனவாக காட்டுவதற்கான அடிப்படையை வழங்குகிறது. ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். இப்ப தெளிவான முறையில படிச்சிட்டீங்க. அப்ப நீங்க யோசிப்பீங்க, நிறுத்தி வைத்த வருவாய்டா உரிமையாண்மை. அப்ப உரிமையாண்மை தொடர்பான சீராக்கம்னா நாங்க தெளிவான முறையில படிச்சுக்கிறோம். வணிக அழகுசார் என்ன கரும். எனவே 3வதுக்கு ஆன்சர் 3வது. வணிக அழகுசார் என்ன கருன்னு போட்டு தேவையான விடயங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கிளியர்டா செட்ல போடுங்க. அடுத்த வினாக்கு போகும். உங்களுக்கு இந்த பேப்பரை வச்சு முழுமையா கணக்கு என்ன தருவ ரிவிஷன் பண்ணி தருவேன். விளக்கங்களை சொல்லுவேன். பொறுமையா இருந்து படிச்சுக்கோங்க. சரியா? ஏற்கனவே உங்களுக்கு முழுமையா தியரி கிளாஸ் முடிச்சுக்கிறேன். அடுத்து 2 பேப்பர் கிளாஸ் முடிச்சுக்கிறேன். அடுத்து செமினார் போட்டு தேர்ச்சி 5 முடிச்சுக்கிறேன். தேர்ச்சி 5ல முழுமையா நிறைய விடயங்கள் படிச்சுட்டோம். அப்ப இன்றைக்கும் நாங்க ரிவிஷன் பாக்குறோம். இதுலயும் முழுமையா கணக்கிட்டு என்ன கருவ ரிவிஷன் பண்ணி எப்படி ஆன்சர் பண்றேன்னு சொல்லி தருவேன். அப்ப உங்களோட தேர்ட் டைம் எக்ஸாம்ல கணக்கிட்டு என்ன கருவுல பிழை எடுக்க கூடாது. சரியா? அப்ப சொல்லித்தர விடயங்களை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு கணக்கீட்டு என்ன கருளையும் கணக்கீட்டுல பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் அல்லது பிரயோகம் முக்கியமானது. அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 4வது விடயத்துக்கு போவோம். பாருங்க. பின் வருவனவற்றுள் எது வணிகத்தின் தனது செயற்பாட்டு கருமங்களை எதிர்பார்க்கும் எதிர்கால பகுதிக்கு தொடர்ச்சியாக நடாத்தி செல்லும் என்பதை கருதுகோளாக கருதப்பட்டு நிதி அறிக்கைகள் தயாரிப்பதற்கான அடிப்படையை வழங்கும் என்ன கரு. ஆன்சர் தெரிஞ்சா சொல்லுங்க பாப்போம். 4வது நிதி கூற்றுகளை தயாரிக்கும் போது எதிர்கால பகுதிக்கு நாங்கள் நிதி கூற்றுகளை தயாரிப்போம். தனது செயற்பாட்டு கருமங்களை எதிர்பார்க்கும் எதிர்கால பகுதிக்கு நாங்கள் தயாரிப்போம். அந்த அடிப்படையில நிதி கூற்றுகளை தயாரிக்கிறோம்னு சொல்லப்படுது. இந்த என்ன கரு வரும்? 4வது. நான்காவதுக்கு ஆன்சர் போட்டுக்கோங்க. தொடர்ந்து இயங்கும் என்ன கரு. 5வது தொடர்ந்து இயங்கும் என்ன கரு. ஓகே பாருங்க. இப்ப நம்ம தொடர்ந்து இயங்கும் என்ன கருட விளக்கங்களை பார்ப்போம். ஒரு நிறுவனம் காணப்படுது. இப்ப நீங்க ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறீங்க. இந்த நிறுவனத்தை நாங்க எப்படி ஆரம்பிப்போம்? ஒரு நிறுவனம் காணப்படுது. அந்த நிறுவனங்கள் முதலாவது என்ன செய்யும்? செயற்பாட்டு கருமம் அல்லது செயற்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். கொடுக்கல் வாங்கல் இடம்பெறும். கொடுக்கல் வாங்கல் தான் என்ன? ஒரு பொருட்களை கொள்வனவு செய்யறது, பொருட்களை விற்பனை செய்யறது, அடுத்து வருமானங்களை பெற்றுக்கொள்றது, செலவுகளை மேற்கொள்றது, இப்படி செயற்பாட்டு நடவடிக்கை இடம்பெறும். நிறுவனம் ஒன்று தனது செயற்பாட்டு நடவடிக்கைகளை நீண்ட கால அடிப்படையில மேற்கொள்ளும்.
இப்ப நீங்க ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறீங்க. உதாரணமா பாருங்க, ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறீங்க. இந்த நிறுவனத்தை ஆரம்பிச்சு ஒரு மாதத்துல நாங்க நிறுவனத்தை க்ளோஸ் பண்ணுவோம், நிறுவனத்தை மூடுவோம். நாங்க நிறுவனத்தை ஆரம்பிக்கிறது இல்ல. பொதுவாக ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டா நீண்ட கால அடிப்படையில தான் ஆரம்பிப்பாங்க. நிறுவனமானது தனது செயற்பாட்டு கர்மங்களை எதிர்பார்க்கும் எதிர்கால பகுதியில நீண்ட கால அடிப்படையில ஒரு நிறுவனத்தை தொடர்ச்சியா மேற்கொள்ளணும், அதன் மூலம் இலாபங்களை உழைக்கணும்னு ஆரம்பிப்பாங்க. அப்ப தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கரு, இந்த எண்ணக்கருளையே பேரை பாருங்க, தொடர்ந்து இயங்குதல். நிறுவனமானது தனது செயற்பாட்டு கர்மங்களை நீண்ட கால அடிப்படையில் நடாத்தி செல்ல வேண்டும், நீண்ட கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில நாங்க நிதி கூற்றுக்களை தயாரிக்கிறது. நீண்ட கால அடிப்படையில நிறுவனத்தை கொண்டு செல்லுவோம் என்ற அடிப்படையில கணக்குகளை தயாரிக்கலாம். அது தொடர்ந்து இயங்கும் என்ன கருவாகும். சிம்பிளான விஷயம். ஒரு நிறுவனம் நீண்ட கால அடிப்படையில இயங்கும், நீண்ட கால அடிப்படையில மேற்கொள்ளுவோம் என்ற அடிப்படையில நிதி கூற்றுக்களை தயாரிக்கிறது. கணக்குகளை தயாரிச்சா அது தொடர்ந்து இயங்கும் என்ன கரு. இந்த தொடர்ந்து இயங்கும் என்ன கரு பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களை பார்ப்போம். அப்ப முதலாவது சந்தர்ப்பம் எப்பொழுதும் அந்த எண்ணக்கரோட வரைவிலக்கணம் வரும். நிறுவனமானது தனது செயற்பாட்டு கர்மங்களை எதிர்பார்க்கும் எதிர்கால பகுதிக்கு தொடர்ச்சியாக மேற்கொள்ளும் என்ற அடிப்படையில நிதி கூற்றுக்களை தயாரித்தல். இரண்டாவது, அந்த நிறுவனம் தொடர்ந்து என்னன்னு சொல்லப்படுது, நீண்ட கால அடிப்படையில தான் தயாரிக்கிறோம். எனவே முதலாவது பாருங்க, இந்த நிறுவனத்துல காணப்படக்கூடிய சொத்துக்கள் பொறுப்புகள் இதை நாங்க வகைப்படுத்தி காட்டுவோம். ஒரு வருடத்துக்கு மேற்பட்டத நடைமுறை அல்லா சொத்து, ஒரு வருடத்துக்கு உட்பட்டது நடைமுறை சொத்து. அதே போல பொறுப்புகளை இரண்டாக வகைப்படுத்துவோம், நடைமுறை அல்லா பொறுப்பு, நடைமுறை பொறுப்பு. அப்ப தெளிவா பாருங்க, நாங்க நீண்ட கால அடிப்படையில மேற்கொள்றோம். எனவே ஒரு வருடத்துக்கு மேற்பட்டது, ஒரு வருடத்துக்கு குறைவானது. அப்ப நிறுவனத்துல காணப்படக்கூடிய சொத்துக்கள் பொறுப்புகளை நடைமுறை சொத்து, நடைமுறை அல்லா சொத்து, நடைமுறை பொறுப்பு, நடைமுறை அல்லா பொறுப்பு வகைப்படுத்தினா அது தொடர்ந்து இயங்கும் என்ன கரு. இரண்டாவது, இப்ப சொத்துக்கள் நீண்ட காலம் பயன்படுத்தப்படுது. எனவே சொத்துக்களுக்கு நாம என்ன செய்யணும், பெருமான தேய்வை மேற்கொள்ளணும். சொத்துக்கள் பயன்படுத்த தேய்வடையும், பழுதடையும். எனவே நாம பெருமான தேய்வு மேற்கொள்ளணும். எனவே தெளிவான முறையில சொல்லித்தாரன், சொத்துக்களுக்கு பெருமான தேய்வினை மேற்கொள்ளல் அல்லது பெருமான தேய்வினை இனம் காணல் இப்படி வந்தா மட்டும் தொடர்ந்து இயங்கும் என்ன கருவை எடுத்துக்கோ. ஆதனம் பொறி உபகரணங்களுக்கு, ஆதனம் பொறி உபகரணங்கள் நடைமுறையெல்லாம் சொத்து. ஆதனம் பொறி உபகரணங்களுக்கு வருடாந்தம் அல்லது ஆண்டுக்கு பெருமான தேய்வை மேற்கொள்ளல், பெருமான தேய்வை மேற்கொள்ளல் அல்லது இனம் காணல். முக்கியமான விடயம், மேற்கொள்ளல் அல்லது இனம் காணல் வந்தா மட்டும்தான் நீங்க பெருமான தேய்வுக்கு தொடர்ந்து இயங்கும் என்ன கருவை எடுக்கலாம். பெருமான தேய்வை செலவா காட்டுறது, பெருமான தேய்வினை வருமான கூட்டுல காட்டுறா வராது. தெளிவா சொல்லித்தார, பெருமான தேய்வை மேற்கொள்ளல் அல்லது இனம் காணல், ஆண்டுக்கு பெருமான தேய்வு செய்யணும், பெருமான தேய்வை மேற்கொள்ளணும், பெருமான தேய்வை இனம் காணல் வந்தா மட்டும் தொடர்ந்து இயங்கும் என்ன கரும். அப்ப தொடர்ந்து இயங்கும் என்ன கருள் முதலாவது சொத்துக்கள் பொருட்களை வகைப்படுத்துறது, ஆதனம் பொறிவண்ணங்களுக்கு வருடாந்தம் பெருமான தேய்வை மேற்கொள்ளல். இது ரெண்டும் மிக முக்கியமானது. அடுத்தது பாருங்க, நிதி கூற்றுக்களை தயாரிப்பதற்கான அடிப்படை, நிதி கூற்றுக்களை தயாரிப்பதற்கான அடிப்படை முக்கியமான விடயம். பாஸ் பேப்பர்ல வந்து ஓல்ட் சிலபஸ் நியூ சிலபஸ்ல வந்து ஒரு நிதி கூற்றுக்களை தயாரிப்பதற்கான அடிப்படை எடுகோல்டா தொடர்ந்து இயங்கும் என்ன கரு, அடிப்படை எடுகோல். இது உங்களுக்கு ஓல்ட் சிலபஸ்ல அட்டுரு என்ன கரு, தொடர்ந்து இயங்கும் என்ன கரு ஓல்ட் சிலபஸ்ல தந்துருந்தா. ஒரு புதிய பாடத்திட்டத்திற்கு அமைவாக நிதி கூற்றுக்களை தயாரிக்கிற அடிப்படை எடுகோல்டா தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கரு மட்டும்தான் வரும். சரியா, தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கரு. அப்ப இந்த மூன்று விடயங்களும் முக்கியமானது. இந்த மூன்றும் இல்லாம இன்னும் ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்ளலாம். சொத்துக்களை கிரைய பெறுமதியில பதிவு செய்தல், சொத்துக்களை
கிரைய பெறுமதியில பதிவு செஞ்சாலும் அது தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கரு. அப்ப தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கருண்டா ஒரு நிறுவனம் தனது செயற்பாட்டு கர்மங்களை தொடர்ச்சியாக மேற்கொள்ளும், நீண்டகால அடிப்படையில மேற்கொள்ளும் என்ற அடிப்படையில நிதி கூற்றுகளை தயாரித்தல், சொத்துக்கள் பொறுப்புகளை வகைப்படுத்துறது, ஆதனம் புரிவாரணம் நடைமுறை அல்லா சொத்துக்களுக்கு பெருமான தேவை மேற்கொள்ளல் இனம் காண வரணும். அடுத்தது நிதி கூற்றுகளை தயாரிப்பதற்கான அடிப்படை எடுகோள். இது மூன்றும் முக்கியமானது. மேலதிகமா சொல்லலாம் சொத்துக்களை கிரைய பெறுமதியில காட்டுதல். ஓகே, இது கிளியர்டா? நோட் பண்ணிட்டு செட்ல போடுங்க. உங்களுக்கு இந்த முதல் பேப்பர்ல தேர்ச்சி 3ம் தேர்ச்சி 5ம் வினாக்கள் தரப்பட்டீங்க. இது நான் உங்களுக்கு விளக்கமான முறையில முழுமையா செஞ்சு தருவேன். சரியா? அப்ப அடுத்த கிளாஸ்ல முழுமையா இந்த பேப்பரை முடிச்சு தருவேன். கணக்கீட்டு எண்ண கருக்கள் முழுமையா நோட்ஸோட எல்லாம் தருவேன். ஷார்ட் நோட்ஸோட தருவேன். எல்லாத்தையும் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இப்ப இது வந்து பேமெண்ட் கிளாஸும் போகுது, ஃப்ரீயாவும் லிங்க் போடுறது, சரியா? ஃப்ரீ கிளாஸும் செய்யறது. அதாவது தொடர்ச்சியா எக்ஸாம் வரைக்கும் ஃப்ரீ கிளாஸ் நடைபெறாது. சில சந்தர்ப்பங்கள்ல ஃப்ரீ கிளாஸும் இடம்பெறும். தொடர்ச்சியான முறையில பேமெண்ட் கிளாஸ் போகுது. உங்களுக்கு தேவையான வகுப்புகளை இணைஞ்சு படிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரீயா கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும்னா அதில் கொமன் லிங்க் கீக்கி குரூப்ல போட்டுக்கிறேன். அதில் நீங்க ஜாயின் பண்ணி கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி நம்பருக்கு தொடர்பு கொண்டு கிளாஸ் டீட்டெயில்ஸை பெற்றுக்கொண்டு படிச்சுக்கோங்க. சரியா? அப்ப இதோட நாங்க இந்த கிளாஸை முடிச்சு கொள்வோம். தொடர்ச்சியான முறையில உங்களுக்கு கணக்கெட்டு எண்ணக்கரு தேர்ச்சி 3ஓட முழுமையான பேப்பரை முடிச்சுட்டு அடுத்து உங்களுக்கு ரிவிஷன் தேர்ட் டைமுக்குரிய மேலதிகமான பேப்பர் நடைபெறும். சரி, தேங்க்யூ. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் சந்திப்போம்.